செம்மையா இருந்தது, வேற லெவல்ல இருந்தது. மிஸ் பண்ணுவோம். லைக் ஒரு செம்ம ட்ரீட் தான். நல்லா இல்லைன்னு சொல்றாங்க, சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. என்ன எதிர்பார்த்து போனோம்னா அதே கிடைச்சிருச்சு. இல்ல உமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசியிருக்காங்க, ஸ்ட்ராங்கா ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண பேசியிருக்காங்க. ஸோ லைக் மூவி சூப்பரா இருந்துச்சு, நல்ல விஷயம் சொல்றாங்க, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த படம் தாண்டி நான் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணேன். இந்த நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி 38 டிஸ்ட்ரிக்ஸ்க்கு 5300 கிலோமீட்டர்ஸ் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு டிஸ்ட்ரிக்டாக போயிட்டு மக்கள்கிட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது ஒவ்வொரு மாவட்டமாக. எனக்கு இப்போ இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஃபேனாக ஒரு கமர்ஷியலாக நான் பார்க்குறத தாண்டி நான் லாஸ்ட் ஒரு 4 months தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். வெளியே யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு டேட்டா எடுத்திருக்கேன், டாக்குமெண்ட்ரி. நம்ம ரிசல்ட்டுக்கு முன்னாடியே டிவிக்கு வின் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ மக்கள், விவசாயிங்க, பழங்குடியினர், மீனவர்கள் இருக்காங்க. என்னென்ன கட்டமைப்புக்கெல்லாம் ஒரு மாவட்டம் வளரணும் அப்படிங்கிறது இவர் சிஎம் ஆகிட்டாரு. அந்த டாக்குமெண்ட்ரியை போயிட்டு அவர்கிட்ட சப்மிட் பண்ணணும். ப்ளஸ் ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து கைப்பிடி மண்ணை எடுத்திருக்கேன். ஒரு எமோஷ்னலாக நம்ம தமிழ்நாடோட மண்ணை எடுத்து அவருக்கு ஒரு சிலை உருவாக்கியிருக்கேன். இதை போய் சப்மிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த படம் மட்டும் இல்லை, இது ஒரு ஸ்டடி உள்ள ஒரு நிறைய டேட்டாஸ் இருக்குது. முக்கியமாக அதான் இந்த படம் டேட்டா அது. அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ எமோஷனாக இருந்துச்சு கடைசி படம். இந்த தளபதி வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்கவே முடியாது, எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தாலும் பார்க்க முடியாது. அந்த விஷயத்தில் நம்ம மிஸ் பண்ணுறோம். மற்றபடி அவரை பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். இன்னும் சட்டமன்றம் எல்லாம் நோக்குவாங்க. இந்த ஸ்க்ரீனில் இருந்து அங்கே இருந்தால் திரும்பிடும், அங்கே எல்லாமே நான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரைட்டருக்கான சிஎம் தளபதி விஜயன் வரும்போது எவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சு? இல்லை, அது பெருமையாக இருந்தது. ஒரு ஃபேனை தாண்டி அந்த மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம், அது பெருமையாக இருந்தது ரொம்ப. இவர் வருவாரா, அப்படியே 2 வருஷத்துல சீட்டில் உட்காந்துருவாரான்னு சொல்லி பயங்கரமாக பண்ணாங்க. ஆமாம், அதான் மக்கள் கொடுத்துட்டாங்களே பதில, உட்கார வச்சுட்டாங்க. கேட்க மாட்டேங்க. அந்த டைட்டில் கார்டுல சிஎம் ஒரு மாதிரி கூஸ் மம்ஸா இருந்துச்சு ப்ரோ. இப்போ தளபதி விஜயை பார்க்கவே முடியாது. வருவார், அடுத்த பண்ண நடிப்பாரு, எவ்வளவு பெட்டு நடிப்பாரு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சிஎம் டைட்டில் கார்டு வரும்போது எவ்வளவு எமோஷனலா இருக்கு. எல்லாம் கூஸ் பண்ண. அதுக்காக வேணா என் பொண்ணை விட்டுட்டே நான் வந்தேன் இன்னைக்கு. நானு கடைசி படம் நல்லா இருந்தது. குஷியானந்தான் ஒரு சீனும் நல்லா இருந்துச்சு. நாட்டை பாதுகாக்கிற ஜனநாயகத்தையும் ஒண்ணு பண்ண முடியாது, ஜனநாயகத்தையும் ஒண்ணு பண்ண முடியாது, இந்த ஜனநாயகனையும் ஒண்ணு பண்ண முடியாதுன்றத அண்ணன் இன்னைக்கு முதலமைச்சர் சீட்டை உக்காந்து சிஎம் படத்தை பார்த்த ஃபீலிங்கோட சிஎம் தங்கச்சியா நான் பேசுறேன். கண்டிப்பா என்ன சுத்தி எங்க தப்பு நடந்தாலும் கண்டிப்பா தட்டி கேட்பேன். கண்டிப்பா நானே வருவேன்னு தளபதி வெற்றி கொண்டான்னு இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. மிகப்பெரிய பிளாஸ்ட். கண்டிப்பா காரு நான் பாஸ்ட், தளபதி நான் பிளாஸ்ட். அவரோட ஸ்பீச் ரீச் அவ்வளவுதான். ரைட் கிடையாது. அவரோட ஆட்சி, அவர் ஆட்சி நடத்தி அதுக்கப்புறம் உங்க காட்சியை நீங்க காட்டுங்க, ஓகேவா? அதாவது சொல்ற மாதிரி இந்திரா வந்தது, சந்திரா வந்தது, இந்த சினிமா தான். ஆனா எம்ஜிஆர் வந்தது, என்டிஆர் வந்தது, இந்த சினிமா தான். கட்சி வளர்த்தது இங்கேதான், ஆட்சியை பிடிச்சது இங்கேதான். அந்த மாதிரி அமெரிக்கால ஆட்சி பிடிச்சது இந்த சினிமா தான். நாங்க சினிமா மூலியமா வந்திருக்கோம்டா. எப்ப வேணாலும் நடிப்போம், எப்ப வேணாலும் கொடுப்போம். அப்படி கண்டிப்பா பிறர் ஆசைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் பணத்துக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை. அவர் எப்போதும் வால் பிடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. எதிர்காலமும் வந்துச்சு, எங்க தளபதியோட ஆட்சியும் வந்துச்சு. இனிமே இந்த காட்சியும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. இந்த காட்சி எப்படி இருக்குதுன்னு அப்ப பாருங்க. அதாவது என்ன பயமுறுத்துறவனையும் என்ன எதுக்குறவனுக்கும் நான் ஒண்ணு சொல்றேன், திரும்பி போற ஐடியாவே இல்ல. ஐ அம் கமிங் சொன்ன மாதிரி சிஎம்மா வந்து தங்கச்சி சுகந்தி அக்கா படம் பார்க்கிறேன் பாரு. அவர் தங்கச்சியா இருக்கிறதால இன்னும் நான் கிட்ட போகல. எங்க அண்ணனே கூப்பிடுற வரைக்கும் இவனுக்கு எல்லாம் தெரியும், ஓகேவா? 5 வருஷமா என் தளபதிக்கு என்னை விட உலகத்துல குறை கொடுத்த எவனும் இருக்க மாட்டான். எவனாலையும் எதுவுமே பண்ண முடியாதுடா. 5 வருஷம் 5 வருஷம் இல்லடா, அந்த யுகம் இருக்கிற வரைக்கும் அவரு தான் வந்து சிஎம், ஓகேவா? ஆனா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன். ஏழைங்க மேலையும், அதாவது அதை அந்த புறம்போக்கு இடத்தை எடுக்கிறேன்னு சில தவறுகள்லாம் நடக்குது. அந்த தவறுகளை பெல்ட்டை எடுத்து உங்க கூட இருக்கிறவனை வெளுக்கணும். வெளுத்தீங்கன்னா தான்
நீங்க இன்னொரு எம்ஜிஆர், இன்னொரு காமராஜர், இன்னொரு கேப்டன், அவ்வளவுதான். எம்ஜிஆர் ஆகிக்கிட்டே இருக்கிறாரு. மக்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, ஓகேவா, யாரோட சொத்து சுகத்துக்கு ஆசைப்படாதீங்க, ஓகேவா, பயம் இல்லாம புரட்சிகரமா இருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. எந்த பயமும் எந்த பெண்களும் இல்லாம நல்லா இருக்கணும். நம்ம நாட்டை அழிக்கிறதுக்கு தீய சக்திகள் வரும், ஓகேவா, அந்த தீய சக்திகள் தருந்து நம்ம காப்பாற்றணுன்றதை சொல்லியிருக்காரு. மிஷன் மிலேக்கான்னு ஒரு கண்டென்ட்டை எடுத்து நாட்டு பிரச்சனை, அதாவது ஜாதி பிரச்சனையை எடுத்து கோயில்களை இடிக்க வர அந்த கூட்டத்தை ஒழிச்சு நாட்டு மக்களுக்கு பயத்தை போக்கி பயத்தை இல்லாம செஞ்ச ஒரு ஜனநாயகனா வெளிப்பட்டிருக்காரு. அதான் ஒன்லைன் கதை, ஓகேவா. பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். அதான் பெண்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது பயத்தையும் பயமுறுத்துறவனையும் ஓட விட்டு அதுக்கப்புறம் வந்து கெத்தா நிக்கணும். நிப்பியான்னு பிள்ளைங்கள் போம்ப அப்படி நின்னாதான் இந்த உலகத்துல நம்ம சொல்றத மக்கள் கவனிப்பாங்கன்றத அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ச்சி சொல்லி இருக்கிறாரு. பாட்டம் பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். எலெக்ஷன் முன்னாடி இந்த படம் வந்திருந்தா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? கண்டிப்பா எல்லாரும் ஒரு 50 வயசு 50 வருஷம் அரசியல்வாதிங்க அப்படி எல்லாருக்குமே மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். யாரு மனசையும் புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர் நம்ம தளபதி. ஏன்னா அதுல உண்மையா நடந்து அதனாலதான் இந்த படத்தை தடுத்திருக்காங்க. பரவாயில்ல, அவங்க தடுத்தாலும் யார் தடுத்தாலும் யாருக்கு என்ன கிடைக்கும்ன்றத கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்கவே கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. ஒரு கூட்டம் 6 மாசம் கழிச்சு அரசியல் விட்டு போயிடுவாரு, திருப்பி சினிமா பக்கம் போயிடுவாரு, இல்ல பிசினஸ் பக்கம் போயிடுவாரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அதாவது அவர் எப்படி போனா உங்களுக்கு என்ன, வந்துட்டோம் 5 வருஷம் வெயிட் பண்ணுங்க, ஓகேவா. பல கமெண்ட்டுகள் வரத்தான் செய்யும். யாருக்கு வரல? புத்தருக்கு வரலையா, இல்ல காந்திக்கு வரலையா? எல்லாருக்குமே கமெண்ட்ஸ் வரும் தான். அதையெல்லாம் எதிர்கொள்வோம் தான் ஜனநாயகன், ஓகேவா. ஜனநாயகத்தையும் ஒண்ணும் செய்ய முடியாது. எங்க ஜனநாயகன் அண்ணனையும் எங்க மன்னனையும் எங்க தளபதியும் எவனாலையும் ஏத்துவோம். பிளாஸ்ட் பிளாஸ்ட் ஒண்ணும் பண்ண முடியாது. வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன் மேடம். அடுத்த ஆகஸ்ட் 15 ஒரு பெரிய செலிப்ரேஷன். முதல் தடவை தளபதி வந்து கோட்டையில கொடியேற்ற போறாரு. இப்பவே நிறைய பேருக்கு தளபதி பார்த்து ஒரு சமக் பயிர் இருக்கு, நிறைய வந்து பின்னாடி கருத்துக்கள் தப்பா பேசுறாங்க. கோட்டை பொறுத்தளவுக்கு நம்ம தலைவர் வந்து கொடியேற்றத்தை வந்து நீங்க எந்த அளவுக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்டா பாப்பீங்க? ப்ரௌட் மூமெண்டா இப்பயே தான் பாரு அப்படி சலாம் போடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அவரு நாடு, அவரு மக்கள், அவரு இஷ்டம். மாசா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த டைட்டில் கார்டு படம் எப்படி இருந்துச்சு? செம்ம மாசா இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப அருமையாச்சு தலைவா, பயங்கரமா இருந்துச்சு. அதான் ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனாகவும் இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்கு. ஏன்னா சென்சார் போர்டு வரும்போதே பசங்க பிரிச்சுட்டானுங்க, வேற லெவல் மாசு. ஆக்சுவலாக ஒரு அட்லி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அட்லி படமும் சங்கர் படமும் சேர்ந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு, வேற லெவல். என்ன பார்த்துட்டோம், அவ்வளோதான். அது போல தேட்டரே கிளி தலைவா, வேற லெவல். அதான் தொண்டை பாருங்க கட்டியிருக்கு. அனிருத் மாஸ் வேற லெவல். சீரியஸா தலைவர் கூட எப்போ அனிருத் சேர்ந்தாலுமே அது ஒரு வெற்றி காம்போ தான், வேற லெவல். தலைவா ஹாலிவுட் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அந்த மாதிரி. டைட்டில் கார்டுக்காகவே 10 வாட்டி பார்க்கலாம், தப்பே இல்லை. ஆப்வியஸ்லி கரப்ஷன் அபவுட் பாலிடிக்ஸ் சொல்ல வராங்க. அப்புறம் உமன் எம்பவர்மெண்ட்டும் சொல்றாங்க. நிறைய சீன் வந்து பாலிடிக்ஸ் பத்தி இருக்கு, அதனால படம் ரிலீஸ் ஆகலாம் அப்போ அப்படின்னு சொல்றாங்க. ஐ மீன் இப்போ அவர் ஜெயிட் ஸ்டார்ல, அதனால இப்போ ரிலீஸ் ஆனது அவர் ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி தான். எப்படி டைட்டில் கார்டு பத்தி எப்படி பாக்குறீங்க நீங்க? டைட்டில் கார்டு சூப்பராக இருந்தது. அது பார்க்கறதுக்குனே 50 பேர் டிக்கெட் இல்லாமல் பேரிகேட்லாம் உடச்சிட்டு உள்ள வந்து டைட்டில் கார்டு பார்த்துட்டு போயிட்டாங்க. இந்த படத்துல வந்து விஜய்க்கு நிறைய மாஸ் சீன் அப்படின்றது இருக்கு. ஆமா கண்டிப்பா. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சீன் அப்படின்னா? என்ட்ரி சீன் ஆன்சர் இல்லை, சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் விஜய் படமே இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆஸ் எ ஃபேனா? அதான் நான் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அவர் ட்ரீம் அவர் ஃபாலோ பண்ணிட்டு போறாரு, நம்மளும் நம்ம ட்ரீம் ஃபாலோ பண்ணுறோம். இவர் தான் நான் தளபதியோட ரொம்ப தீவிரமான ஃபேன். லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் அழுதுகிட்டே இருந்தாரு, இப்பதான் பாத்ரூம்ல போய் கழுவிட்டு. சரி, ஓகே ப்ரோ. ஒரே ஃபைனல் கொஸ்டின். விஜயோட படம் வந்து தமிழ் சினிமாவில் எத்தனை வருஷமா இருக்கு? உங்களுக்கு விஜய் நடிச்ச படத்துலேயே வந்து ரொம்ப பிடிச்ச படம்? ரொம்ப பிடிச்ச படமா எப்படி நான் சொல்றது, எல்லாமே நல்லா தானே இருக்கும். துப்பாக்கி.